உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருசாக்கள் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை தருவதற்காக இங்கே கலையத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற வணக்கம் அருசாக்களே. வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். முதலில் கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? கள நிலைமையில் இரண்டு தரப்பும் கடுமையாக தாக்குதல்களைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குவைத்தின் வான்படை வானூர்தி நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பெருமளவான எரிபொருள் தாங்கிகள் பற்றி எரிவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் பஹ்ரைன் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களில் இருந்தும் புகைகள் அதாவது தாக்கப்பட்டு எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற விக்டோரியா தளம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஏபில் பகுதியில் இருக்கின்ற ஹெக்கர்ஸ் என்ற நிறுவனம் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஓயில் நிறுவனம் என்று சொல்கின்ற அந்த நிறுவனம் சாஹிட் ரக ஆளில்லாத தாக்குதல் விமானத்தால் தாக்கப்பட்டு எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கேர்டிஸ்தான் பகுதியில் இருக்கின்ற பிரித்தானியாவின் ஹஸ்டோல் ஓயில் நிறுவனமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹூதிஸ் அமைப்பினரும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் இன்று கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. பல ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன. இஸ்ரேலை ஹிஸ்புல்லாக்களும் தாக்கி இருக்கிறார்கள், ஈரானும் தாக்கி இருக்கின்றது. ஒரு 4 மாடி கட்டடம் முற்றாக தகர்ந்து விழுந்திருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. பல இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 25 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இடிபாடுகளுக்கு கன பேர் சிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களின் தென் பிராந்திய தளபதி சவுத்தர்ன் ஃப்ரண்டின் தளபதி இஸ்மாயில் ஹசேமை தாங்கள் பெய்ரூட்டில் வைத்து குண்டு வீச்சில் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இதுவரையில் ஹிஸ்புல்லாக்கள் அது தொடர்பாக இந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. அதே சமயம் அமெரிக்காவின் 200க்கும் மேற்பட்ட வான்படையினரும் அவர்களின் விமானிகளும் மற்றது வான்படை அதிகாரிகளும் தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து தாங்கள் தாக்கியதாகவும் அவர்களின் இறந்தவர்களின் விவரங்களை தங்களால் வெளியிட முடியும் என்றும் IRGC ஏரோஸ்பேஸ் பிரிவின் கட்டளை அதிகாரி ஜெனரல் மௌசவி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அது தொடர்பாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் எதனையும் தெரிவிக்கவில்லை. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கட்டாரின் கடற்கரை பகுதியில் வைத்து ஒரு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. கப்பல் எரிபொருட்களை ஏற்றி கொண்டிருந்த அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. கப்பலின் ஹல் பகுதி கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அதிலிருந்து 22 பணியாளர்களையும் தாங்கள் காயமின்றி மீட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது. நேற்று குவைத்தின் 2 மில்லியன் பரல்கள் ஏற்றி சென்ற எண்ணெய் கப்பலை ஈரான் தாக்கி இருந்தது. இப்போது கட்டார் பகுதியில் தாக்கி இருக்கின்றது. அதற்கு முதல் சவுதி அரேபியாவிலும் தாக்கி இருந்தது. அதாவது ஹாமூஸ் நீரிணைக்கு அப்பால் செல்கின்ற கப்பல்களை தாக்குவதன் ஊடாக எரிபொருட்களின் விலைகளை எரிபொருட்களுக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதில் ஈரான் தீவிரமாக இருப்பது போல்தான் தெரிகின்றது. அதே சமயம் மலேசியா கப்பல்கள் 2 தான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஹாமூஸ் நீரிணையினூடாக சென்றிருந்தன. ஆனால் அவர்களிடம் கேட்டபோது ஹாமூஸ் நீரிணை வருவதற்கு தாங்கள் பணம் செலுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை தற்போது ஹாமூஸ் நீரிணை முற்றாக மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று 2 சீனாவின் கப்பல்கள் வந்திருந்ததை தவிர அதற்கு பிறகு இந்த கப்பல்களும் வந்ததாக அங்கிருந்து தகவல்கள் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட அதாவது இந்த உலக எரிசக்தி அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் 12 மில்லியன் பரல் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த ஹாமூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதாக. ஈரானின் உருக்கு தொழிற்சாலையாக இருக்கலாம், ஈரான் மத்திய பகுதிகள் பெருமளவான பகுதிகளை இஸ்ரேல் நேற்று இரவு தாக்கி இருக்கின்றது. உருக்கு தொழிற்சாலையாக இருக்கலாம், ஈரான் முன்னாள் அமெரிக்காவின் தூதரக பகுதியாக இருக்கலாம் என்று பல இடங்களில் இஸ்பஹான் பகுதியையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா B-52 ரக விமானங்கள் அதாவது நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் மூலம்
மிகவும் தொலைவில் இருந்துதான் தாக்குதல்களை நடத்துவதாகவும் ஏவுகணைகளை ஏவுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் கிட்டத்தட்ட A10 பொதோக் ரக விமானங்கள் கிட்டத்தட்ட 18 விமானங்கள் A10 என்று சொல்ற அந்த விமானங்களும் மத்திய கிழக்கு பகுதியில் அதிக அளவில் நடமாடுவதாகவும் கூறப்படுகின்றது. நீங்கள் தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், அதாவது ஈரான் உடன்பாட்டுக்கு கெஞ்சுகிறது என்று கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தான் 2 அல்லது 3 வாரத்துக்குள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போன்று என்று கூறுவார். இதுல எவ்வளவு உண்மை இருக்கின்றது? ஏதோ ஒரு இந்த டெஸ்பிரேஷன் என்று சொல்லுவார்கள், அதுதான் உண்மையா? CNN அதைத்தான் கூறியிருக்கின்றது. ட்ரம்ப் இந்த சண்டையை இந்த போரை 2 அல்லது 3 கிழமைக்குள் முடிக்க இருப்பதாகவும், ஆனால் இந்த போரில் தரையிறக்கத்தை விரும்பவில்லை என்று சொல்லியும், அமெரிக்க கடற்படையை ஒரு ஆபத்தான களமுனைக்குள் அவர் அனுப்ப அவருக்கு விருப்பமில்லை என்று சொல்லியும், அதாவது இந்த தனது தாக்குதல் முடிவடைந்து விட்டது என்று ட்ரம்ப் அறிவிக்க போகிறார். ஆனால் அதற்குரிய விலையை உலகம் செலுத்த போகிறது என்று CNN தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த போரை இதற்கு மேல் நடத்த முடியாது என்பதை அமெரிக்கா இப்போது உணர்ந்திருக்கின்றது. பெருமளவான நாடுகளும் அதைத்தான் கூறுகின்றன. இப்ப ஸ்டாமர் இங்கு உரையாற்றும் போது ஸ்டாமரும் கூறியிருக்கின்றார், திஸ் இஸ் நாட் அவர் போர் என்று சொல்லியிருக்கிறார். இது எங்கட போர் அல்ல என்று சொல்லியும், UK இதற்கு ஈடுபடாது என்று சொல்லியும், பல ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளும் வான்வழியை மூடி இருக்கின்றன. இப்போ மார்க்கோ ரூபியோ கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆபத்தில நேட்டோவில நாங்கள் இருக்கிறோம், நேட்டோவின் தளங்களை நாங்கள் எங்கள் போருக்கு பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் நாங்கள் நேட்டோவில் இருப்பது என்ன பிரயோசனம் என்று அவர் கேட்டிருக்கின்றார். ஆனால் நேட்டோ சொல்கிறது என்னென்று சொன்னால், ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் தான் ஆர்டிகிள் 5 நாங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், எல்லா நாடுகளும் சண்டைக்கு போக வேண்டும். 2001 அமெரிக்கா தாக்கப்பட்டது, எனவேதான் அந்த ஆர்டிகிள் 5 ஆக்டிவேட் பண்ணப்பட்டது, நாங்கள் எல்லோரும் சண்டைக்கு போனோம். ஆனா அதிலும் கிட்டத்தட்ட கூட்டணி நாடுகளை சேர்ந்த 1100 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் அதனை கூட ஒரு பொருட்டாக அதை கூட மதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இதை தற்போதைய நிலையில் நேட்டோ நாட்டை ஈரான் தாக்கவில்லை, ஈரானைத்தான் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. எனவே நேட்டோ நாடு தனது ஆர்டிகிள் 5 ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை என்று நேட்டோ கூறியிருக்கின்றது. அப்ப ஒரு மிகப்பெரிய இழுபறியில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவால் தொடர்ச்சியாக இந்த போரை கொண்டு நடத்த முடியாது என்று. ஏனென்றால் ஆயுத பற்றாக்குறை ஒன்று, அடுத்தது பொருளாதாரம். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்த பொலிட்டிகோ கூறியிருக்கின்றது, எண்ணெய் விலை உண்மையில் $150 அல்லது $200 இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதையை சொல்லுகிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், போரை முடிக்க போகிறோம், ஈரான் உடன்பாட்டுக்கு வந்து விட்டது, நாங்கள் 15 அம்சத்தை அனுப்பினோம், ஈரான் 5 அம்சம் என்று சொல்லி அந்த ஒரு சைக்காலஜிக்கலா அதை குறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எண்ணெயை இப்ப நேற்று பாத்தீங்கன்னா எண்ணெய் விலை 196 உடனடியாக 116 இருந்து 96 இறங்கியது. ஏனென்றால் பெசஸ்கியான் சொல்லிவிட்டார், ஈரான் அரசு தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக. ஆனால் பிறகு இன்று $98 உயர்ந்திருக்கின்றது. அப்ப நாளைக்கு இன்னொன்றை கூறுவார்கள், 3 கிழமைக்குள் முடிக்க போகின்ற ட்ரம்ப் இந்த 3 கிழமைக்குள் இந்த போரை முடிக்க போகிறேன் என்று சொன்னதால் தான் எண்ணெய் விலை 100க்கு போகாமல் அப்படியே நிற்கின்றது. ஆசியாவின் பங்கு சந்தைகள் கூட உயர்ந்திருந்தன. ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு இது சாத்தியமாகும் என்றதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றன. எல்லா நாடுகளுக்கும் தெரிகிறது, இது சும்மா ஒரு சென்டிமெண்டாக இதை குறைத்து கூட்டி வைத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் ரியலான கள நிலைமை என்றது மிக கடினமானதாக இருக்கும். அதே சமயம் ஈரான் சொல்லுகிறது, தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு இன்னும் அதை பற்றி தாங்கள் யோசிக்கவில்லை, போர் நிறுத்தத்தை பற்றி அதை தாங்கள் முற்றாக புறக்கணித்து விட்டோம் என்று சொல்லியும், ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்ற இந்த கல்ஃப் நாடுகள் உங்களை அமெரிக்கா மனித கேடயமாக பயன்படுத்துகின்றது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிராக செயற்படுறீர்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
ஆனால் இப்ப ட்ரம்பின் இன்னொன்றைக்கு ட்ரம்ப் கூறியிருக்கிறார், அதாவது இந்த ஊடகங்கள் கூறியிருக்கின்றது. மற்றது அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். நேட்டோவில் இருந்து வெளியேறுவதில் ட்ரம்ப் தீவிரமாக இருக்கின்றார் என்பதை அவர்கள் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அரசர்களே, கடந்த சில வாரங்களாக நாங்கள் நிறைய விடயங்கள் கேள்விப்பட்டோம். தரவழி தாக்குதல் நடைபெறப் போகின்றது, மெரீன் படையினர் வருகிறார்கள், ஹாக் தீவை கைப்பற்றப் போகிறார்கள், எண்ணெய் மீது அமெரிக்கா கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்று பல விதமான சினாரியோஸை பலரும் கதைத்திருந்தார்கள். நாங்களும் கூட பேசியிருந்தோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் ஈரான் மீதான ஒரு பரந்துபட்ட தரவழி தாக்குதல் இல்லாமல், அது நடக்கப் போவது இல்லாமல், மாறாக கொசாம் என்ற ஒரு தீவை கைப்பற்றுவதுதான் அமெரிக்காவுடைய நோக்கமாக இருப்பது போல் தெரிகின்றது. இது எங்கே இருந்த ஒரு தீவு வந்தது? என்ன காரணத்துக்காக இந்த தீவை கைப்பற்ற போகிறார்கள் என்ற விடயத்தை உறவுகளுக்கு கூறுவீர்களா? முதலில் காக் தீவை கைப்பற்ற போவதாக கூறியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அது ஈரான் எரிபொருள் விற்பனையில் 90% எரிபொருள் ஏற்றுமதிகள் அங்கிருந்து இடம்பெறுவதாக. அது கிட்டத்தட்ட ஒரு 25 மைல் சுற்றளவுள்ள பிரதேசம். ஆனால் அது கொஞ்சம் இந்த ஹார்முஸ் நீரிணையிலிருந்து தூரமாக இருக்கின்றது. இந்த குசாம் தீவு ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் இருக்கின்றது. இந்த குசாம் தீவு கிட்டத்தட்ட 84 மைல்கள் நீளமான தீவு. அந்த தீவில் இருந்துதான் ஈரான் இந்த நீரிணையை கட்டுப்படுத்துகிறது. அந்த தீவை நாங்கள் கைப்பற்றி விட்டால் ஈரான் கடற்படையை முறியடித்து விடலாம், அல்லது ஈரான் அந்த ஆளுமையை, ஹார்முஸ் நீரிணை மீதான ஆளுமையை தடுக்கலாம் என்று அமெரிக்கா நினைக்கின்றது. அதுதான் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த தீவில் ஏற்கனவே கன்னிவெடிகள், பொறிவெடிகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், மற்றது கருங்கல் பாறைகள், அதற்குள் ஈரான் சுரங்கப்பாதைகள், ஈரான் பதுங்கு குழிகள் என்று பல இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஹார்முஸ் நீரிணைக்கு இந்த தீவு தான் ஆபத்தாக இருக்கின்றது என்று மேற்கு அமெரிக்கா நினைக்கின்றது. என்று சொன்னால் இந்த தீவில் தான் ஈரான் மிக அதிகளவான தனது பலத்தை குவித்து வைத்திருப்பதாக. எனவே 5000 தற்போது இருக்கின்ற 5000 படையினரையும் 82வது ஏர்போர்ன் பிரிகேட்டையும் களமிறக்கி, அதாவது 11வது MEU என்ற சிறப்பு படையணி இந்த ஏப்ரல் மாதம் இந்த வாரம் வந்துவிடும் என்று சொல்லியும், யுஎஸ் ட்ரிப்போலி ஜப்பானில் இருந்து வந்தது சும்மா ஒரு சுற்றுலாவுக்கு வரவில்லை, ஒரு தாக்குதலுக்கு தான் வந்தது என்றும் டெலிகிராஃப் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இதுக்கு ஒரு க்ளோஸ் அப், இது தரையிறங்குவது என்று சொன்னால் ஒரு க்ளோஸ் சப்போர்ட் தேவை. எனவேதான் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இப்ப குளோப் மாஸ்டர் C-17 அதிலிருந்து தரையிறக்கலாம், படகுகளை கூட அப்படியே தரையிறக்கலாம். கப்பலில் இருந்து அந்த விமானத்தில் இருந்து 10,000 அடியிலிருந்து படகுகளை நேரடியாக கடலுக்குள் தரையிறக்கலாம். அதே போல 18 A-10 புதோக் ரக விமானங்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விமானங்களை பொறுத்தவரையில் இது க்ளோஸ் சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு, கிரவுண்ட் துருப்புகளுக்கு, தரைப்படையினருக்கான அதாவது குறுந்தூர ஆதரவை கொடுக்கும் என்று கூறலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்க ஈரானிடம் ஏற்கனவே இந்த சிறிய படகுகள் கிட்டத்தட்ட 300 இருக்கின்றன. அந்த படகுகள் பல்குழல் உந்துகணை செலுத்திகள், 107 மில்லிமீட்டர் உந்துகணை செலுத்திகளை கொண்ட படகுகள். அவை ஒரு தரத்தில் ஒரு 40 படகில் இருந்து கூட கிட்டத்தட்ட 260 ஏவுகணைகளை ஒரே தடவையில் ஏவ முடியும் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் ஷாஹீட் 136, 101 போன்ற ஈரான் 131 போன்ற ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது ஈரான் அதிவேக விசைப்படகுகள் 23 மில்லிமீட்டர் கனனுடைய அதிவேக விசைப்படகுகளும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப அது மட்டுமல்லாது இந்த 84 கிலோமீட்டர் நீளமான இந்த தீவில் ஈரான் பெருமளவான அண்டர் கிரவுண்ட் பங்கர்களையும் அதற்குரிய சிறப்பு படையணிகளையும் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. படையினர் 5000 பேர் இறங்கி அதனை பிடித்தாலும் அதனை தொடர்ச்சியாக வைத்திருக்க முடியுமா, அல்லது இறங்கி பிடிக்கும் போது கூட அவர்கள் எவ்வளவு இழப்பை சந்திப்பார்கள், பேரழிவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதை இப்ப பல பத்திரிகை ஒன்று இதை கொண்டு வந்திருக்கிறது. இப்போதைக்கு அமெரிக்காண்ட முதலாவது தெரிவில இந்த தீவு தான் இருக்கிறதாகவும், இந்த தீவை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று தெரிவித்திருக்கின்றது, இஸ்ரேலிய அரசு இந்த போரை முடிப்பதற்கு முன்னர்
இஸ்ரேலுக்கு ஓரளவு தெரிகிறது போரை முடிக்க போகிறார்கள் என்று. மற்றது இஸ்ரேலாலும் தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே இஸ்ரேலின் பொருளாதாரம் 80 பில்லியன்களை இந்த போரில் இழந்து விட்டதாக கூறுகிறார்கள். அப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பத்திரிகை என்ன சொல்கிறா, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. ஒரு தீவிரமான தரை தாக்குதலை நடத்திவிட்டு இந்த போரை முடிப்போம் என்ற ஒரு திட்டத்துக்கு இருதரப்பும் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அதை இறக்குவதற்கு எவ்வளவு தூரத்துக்கு அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை களமுனைதான் தீர்மானிக்கும். அநேகமாக இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு முன்னர் இராணுவ ஆலோசகர்களிடம் அவர்கள் ஆலோசனை பெறுவார்கள், அல்லது தங்கள் புலனாய்வு துறையுடன் கலந்து ஆலோசித்துத்தான் செய்வார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த 1 மாத போர்ல ஈரான் படைபலம் பெரிதாக அழிந்ததாக இல்லை. குண்டுகளை வீசுகிறார்கள், பொதுமக்கள் பெருமளவாக இறந்திருக்கிறார்கள், தளபதிகளை இறந்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் படைபலமோ அல்லது ஈரான் ஏவுகணை பலமோ பெருமளவில் குறைந்ததாக எந்த ஒரு சான்றுகளும் இல்லாத நிலையில் இவ்வாறான ஒரு தரை இறக்கம் சில சமயங்களில் ஒரு தற்கொலையான முடிவாகத்தான் இருக்கும். இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், ஈரான் கூறுகிறது எதிரிகள் போரை மீண்டும் தீவிரப்படுத்தாது என்று உத்தரவாதம் அளித்தால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தம்மிடம் தேவையான மன உறுதி உள்ளதாக ஈரான் கூறுகிறது. அப்படி என்றால் இங்கே இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்று நம்புகிறீர்களா? ஈரான் கூறுகிறது என்று சொன்னால், அதாவது இந்த போரை தாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அதைத்தான் ஈரான் வளைகுடா நாடுகளுக்கும் கூறுகிறது. நேட்டோ நாடுகளும் இப்ப அதைத்தான் கூறுகிறது, இந்த போரை ஈரான் உங்களை தாக்கவில்லை, இவர்கள் தான் தாக்கினார்கள். ஆனால் இப்படி நெடுக தாக்குவது இனி வரும் காலத்தில் ஈரான் மீதான எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாது என்பதை இவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றதில் தான் ஈரான் தீவிரமாக இருக்கின்றது. அதாவது போர் என்பது, போர் நிறுத்தம் என்றால் போர் நிறுத்தம் முறிய திரும்பி போர் ஆரம்பிக்கும். போர் நிறுத்தம் என்பது எதிரிகள் தங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு கால அவகாசம் என்றதான் ஈரான் சொல்கிறது. எனவே போர் நிறுத்தம் என்று இல்லாது இந்த போரை முற்றாக நிறுத்துவதற்கு அல்லது மீண்டும் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறாது என்று உறுதியளித்தால் மட்டும் ஈரான் அதனை பரிசீலிக்கும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அப்ப அதே சமயம் இப்ப பேராசிரியர் யாகோப் ரொபின் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முழுக்க அழிக்கப்படுமாக இருந்தால் மத்திய கிழக்கின்ற முற்றுமுழுதான பேலன்ஸ், ரீஜனல் பேலன்ஸ் ஒரு கொலாப்ஸ் ஆகும் என்று போயிட்டு சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த கூட்டணி, மத்திய கிழக்கு கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், இந்த போரின் முடிவின் பின்னர் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ அணுகுண்டை பாவித்தால் ஈரான் பதிலடியை கொடுக்கும், அதற்குரிய பதிலடியை கொடுக்கவும் ஈரான் தயாராக இருப்பதாக கூறுகிறார். ஆனால் எவ்வாறு பதிலடியை கொடுக்கும், ஈரானிடம் அணுகுண்டு இருக்கின்றதா அல்லது என்ன செய்ய போகிறது என்பதை அவர் கூறவில்லை. பதிலடி நிச்சயமாக ஈரான் கொடுக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அப்ப போரை இப்ப அணுகுண்டை வீசி போரை டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்லலாம். இதை பல தடவைகள் எங்க பேசினார்கள் என்று சொன்னால், உக்ரைனில் ரஷ்யா செய்யும் என்று சொன்னார்கள். ரஷ்யா செய்யவே இல்லை. ஆனால் இப்போது ஈரானில் அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் அதுக்கும் பதிலடி கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானிடம் அணுகுண்டிருக்கிறதா அல்லது ஈரான் அதை வேறு வழியில் கையாள போகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் கட்டார் ஒன்றை கூறியிருக்கிறது, ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தினாலோ அல்லது ஈரான் அணு உலைகள் வெடித்தாலோ அங்குள்ள அத்தனை நீர்நிலைகளிலும் கதிர்வீச்சுகள் பரவும் என்பதால் வளைகுடா நாடுகள் அத்தனையும் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறது. இதே நேரத்தில் சற்று முன்னதாக வந்த செய்தி என்னவென்று சொன்னால், சிரியாவில் டெமஸ்கஸில் குண்டுவெடி சத்தம் கேட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? டெமஸ்கஸ் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க அதிகாரிகள், படைத்துறை ஆலோசகர்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் அதை தாக்குவோம் என்று ஈரான் கூறியிருந்தது. ஆனால் ஈரான் இதுவரையில் சிரியாவை தாக்கவில்லை. ஆனால் சிரியா கூறியிருந்தது, ஈரான் தாக்கினால் தாங்கள் போரில் ஈடுபடுவோம், அதுவரையிலும் தாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இப்போது இஸ்ரேல் ஒன்று செய்யலாம். இஸ்ரேலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் பெஞ்சமின் நெத்தனியாவு ஒன்றை பேசியிருந்தார். இப்போது எங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று. யார் என்றால் UAE, சவுதி அரேபியா போன்றவற்றை தான் குறிப்பிட்டிருந்தார். இந்த போருக்குள் சிரியாவையும் இழுத்து விட வேண்டும் என்று சொன்னால்
ஏனென்று சொன்னால் இப்ப சிரியாவில் இருக்கின்ற இராணுவத்தை தரை தாக்குதலுக்கோ அல்லது ஈரான் மீதான தாக்குதலுக்கோ பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிரியாவும் இஸ்ரேலும் இதை ஒரு ஃபோல்ஸ் பிளாக் என்று சொல்றது, அதாவது உள்வீட்டு வேலையாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம். ஈரானும் நடத்திக்கலாம். ஏன்னா ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது சிரியாவுக்கு, சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க இலக்குகள் தாக்கப்படும் என்று கூறியிருந்தது. ஆனால் அதை யார் நடத்தினார்கள் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இப்ப இந்த பொருளாதார நெருக்கடிகள் என்று நீங்கள் கூறும் பொழுது ஆஸ்திரேலியா கூட சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பது போல் தெரிகின்றது. அது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? நெருக்கடி இந்த நாட்டுக்கு மட்டுமில்லை, எல்லா நாடுகளுக்கும் தான் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்றது என்றும், எனவே இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். இது உடனடியாக முடிய போவதும் இல்லை என்றும், எதிர்வரும் மாதங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலான மாதங்களாக இருக்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஒன்றை கூறியிருக்கின்றது, மக்கள் பொது போக்குவரத்து வசதிகள், ட்ரெயின், பஸ் போன்ற போக்குவரத்து வசதிகளை கூடுதலாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது, மக்களை வீடுகளிலிருந்து வேலை செய்வதற்கான ஒழுங்குகளை செய்யுமாறும், மக்கள் பெருமளவில் பயணம் செய்வதையோ அல்லது விமான போக்குவரத்தில் ஈடுபடுவதையோ அல்லது அதுகளை குறைக்குமாறும் கூறியிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இப்ப எல்லா நாடுகளும் இவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இப்ப பிரித்தானியாவும் அவ்வாறான ஒரு நிலையை எட்டும் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். இங்கிருந்து வருகின்ற ஊடகங்களும் அதை அவ்வாறுதான் போடுகின்றன. என்னென்று சொன்னால் மக்களை அதிகம் வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம், எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்பதாகத்தான் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பெருமளவான 90% எரிபொருட்களை ஆஸ்திரேலியா இறக்குமதி செய்வதால் தற்போது டீசலுக்கோ பெட்ரோலுக்கோ மிகுந்த ஒரு தட்டுப்பாடான நிலையை ஆஸ்திரேலியா எதிர்கொள்கிறது. இந்த சண்டை இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் நீடிக்குமாக இருந்தால் இந்த நிலைமை மேலும் மோசமடையும். நாங்கள் நிகழ்ச்சி என்றே கொண்டு வர போகின்றோம். அதற்கு முன்னதாக சுருக்கமாக, நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோவிலிருந்து வெளிவருவது தொடர்பாக சிந்திக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்னரும் கூட நேட்டோவிலிருந்து வெளிவருவதாக மிரட்டி கொண்டிருந்தார். ஏனைய நாடுகளுடைய பங்களிப்பை அதிகரிக்காவிட்டால் வெளிவருவோம் என்று மிரட்டியிருந்தார். ஆனால் இந்த முறை அவருடைய இந்த கூட்டணி உறுப்புகள் மீது அதிகமான ஒரு கோபத்தில் இருப்பதால் நேட்டோவிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படி வாய்ப்புகள் இருந்தா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பின் என்ன விதமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்ன சொன்னால் நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறுமாக இருந்தால் நேட்டோவின் கிட்டத்தட்ட 40% மேற்பட்ட பாதுகாப்பு செலவை அமெரிக்கா தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய நாடுகளிடம் 2% தான் ஏனைய நாடுகள் இந்த பாதுகாப்புக்கு தங்கள் பங்களிப்பை செய்து வந்திருந்தன. இப்போது அதனை 5% கேட்டிருந்தார். இப்போது அமெரிக்கா வெளியேறினால் என்ன செய்வதென்ற நிலையில் இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் தனக்குள்ளேயே பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இதுவரையிலும் அமெரிக்காவின் அணுகுண்டு பாதுகாப்பில் இருந்தவர்கள் இப்போது அதற்கு மாற்றீடாக பிரான்சின் அணுகுண்டுகளை பயன்படுத்துவது அல்லது அவற்றை தங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்துவது என்ற பேச்சுக்களை கூட அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு மிக முக்கிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களுடைய நிதி. தற்போது இந்த போர் தோல்வியடைந்தால் அமெரிக்கான நிதி நிலைமை மேலும் மோசமடையும். இந்த போர் வெற்றியடைந்தால் அவர்களுக்கு டாலர், அதாவது பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் போல வெனிசுலாவின் எண்ணெய், ஈரான் எண்ணெய் என்று சொல்லி டாலரை ஓரளவு பலப்படுத்தலாம். ஆனால் இது இப்படியே தோல்வி அடையும் என்று சொன்னால் எல்லாம் தலைகீழான மாற்றமாகத்தான் இருக்கு. அப்ப நேட்டோவுக்கான தளங்களை, ஐரோப்பாவில இருந்து தளங்களை கூட அகற்றுவதற்கு அமெரிக்கா சிந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த வருட முடிவுக்கு சில சமயங்களில் அமெரிக்கா இந்த நேட்டோவை கலைத்து விடலாம் என்று கூறப்படுகிறது. இப்ப மார்க்கோ ரூபியோன்ற கருத்துகளும் அல்லது இப்போ இந்த போர்ல நேட்டோ முற்றுமுழுதாக பங்கு பெற்றாமல் இருப்பதும், அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருப்பதும் அமெரிக்காவை இந்த முடிவை எடுப்பதற்கு தூண்டலாம். ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் நேட்டோவை விட்டு விலத்துவதாக கூறினாலும்
உடனடியாக அது சாத்தியப்படுமா என்றது ஒரு கேள்விக்குறிதான். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் எவ்வாறு நகர்கின்றதை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் என்று கூறிக்கொண்டு இன்று நீங்கள் தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். அரசவர்களே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.